Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபம் வருகின்ற 13ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய நிலையில் போக்குவரத்து முன்னேற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்களும் வணிகர்களும் மாற்றியமைக்கப்பட்டுள்ள வழித்தடத்தை பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற 13ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறை சார்பில் பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு இங்கு திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவுக்கு சுமார் 40 முதல் 45 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்பதனால் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதியாக சுமார் 116 இடங்களில் அந்த கார் பார்க்கிங் வசதிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 26 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவண்ணாமலை நகரத்திற்குள் உள்ளே வந்து அந்த ரிங் ரோட் சாலை வழியாக பயணிக்கக்கூடிய சாலைகளானது, இணைப்பு சாலைகளானது 9 சாலைகளானது இருக்கிறது. அந்த பகுதிகள் வழியாக அந்த திரு கார்த்திகை தீபம் மற்றும் அதனை தொடர்ந்து பௌர்ணமி வருவதனால் 12/12/2024 காலை 7 மணி முதல் 15/12/2024 மாலை 6 மணி வரை இந்த பகுதிகளில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். அதே போல் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பெங்களூரில் இருந்து திருப்பதி செல்லக்கூடிய பயணிகள் மற்றும் கடலூரில் இருந்து திருப்பதி, திருச்சி மற்றும் கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அந்த கனரக வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள், பொதுமக்கள் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் அனைத்தும் மாற்று பாதைகளில் செல்வதற்கான அந்த அறிவுறுத்தலானது செய்யப்பட்டு வருவதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் காஞ்சிபுரத்தில் இருந்து பெங்களூர், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த பொதுமக்களும் அவர்கள் மாற்றுப்பாதையில் கையாண்டு செல்வதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் மார்க்கத்தில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அந்த கனரக மற்றும் இலகுரக வாகனங்களும் மாற்றுப்பாதையில் செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காவல்துறை சார்பில். இந்த பகுதிகளில் மற்றும் அந்த திருவண்ணாமலையில் அந்த திரு கார்த்திகை தீபம் மற்றும் பௌர்ணமி தினங்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவே பொதுமக்களுக்கு இந்த அறிவுறுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.